ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 324 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த அன்பிரேக்கபிள் மாஸ்க் அண்ட் த ஷேட்டர்ட் பபிள் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஓப்பனிங்லேயே ஓனோக்கி நருட்டோ கிட்ட மாதராவை நாங்கள் பார்த்துக்கிறோம். பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இருக்க இந்த சைக்கிள் ஆஃப் ஹேட்ரடை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கட்டும். மாதரா போலவே நாங்களும் கொஞ்சம் கில்ட்டில் தான் இருக்கோம் கடந்த கால வெறுப்புகளுக்கு. அந்த விஷயங்களை சரியாக்க வேண்டியது எங்கள் கடமை. இதை எங்க கிட்ட விட்டுருன்ட்டு நருட்டோ தோல்ல கை போட்டு ஓனோக்கி இன்னொரு மாதராவை நீ பார்த்துக்க, அது வருங்கால நம்பிக்கைக்கான முதல் படியா இருக்கட்டும் பாரு. சுனாடே பழசோ புதுசோ ரெண்டு மாதராவையும் காலி பண்ணாம அந்த போர் முடியாது. இங்க எவனோட சண்டை போட்டு நாங்க உங்களை பாதுகாக்கிறோம், அங்க நீ அவனோட சண்டை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சொல்லாடே க்ளோன் நருட்டோ நாங்க 5க்காகவே உறுதி கொடுக்குறோம்னு நாங்க தான் ஜெயிப்போம்பாங்க. நருட்டோவோட க்ளோன் மறைஞ்சு ரியல் ஒன் சரின்பா. நம்ம கண்டிப்பா ஜெயிச்சானோன்ட்டு போறப்ப முன்னால ஃபேக் மாதரா வந்திருப்பான். ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிரமாய் போவாங்க. நருட்டோ ஹெட் பட் பண்ணுவான். பின்னாடி வந்த நருட்டோவை பீ பிடிச்சிட்டு நருட்டோ முட்டாளாடா நீன்பாரு. நருட்டோ அது ரொம்ப ஹார்டா இருந்துச்சு, கிராக்கும் கூட விடுகலின்பா. மாஸ்க்டு மேன், நான் உன்னை எனக்குள்ள ஊடுருவ வைக்கலாம், ஆனா உன்னால தான் என்னோட மாஸ்க்ல கிராக்கம் கூட உண்டாக்க முடியல. இவ்வளவுதான் உன்னால முடிஞ்சதா? உனக்குள்ள இருக்க அந்த 9 டெயில்ஸோட பவர் எங்க போச்சுன்னு கேட்பான். ரோஷி அவனோட லாவா ஸ்டைல் ஸ்காட்சிங் ராக் ஜுட்ஸு பண்ணுவான். எஸ்கேப் ஆயிருவாங்க. நருட்டோ ரசங்கன் பண்ணுவான். பீஸ் வார்ட் எடுத்து அட்டாக் பண்ண போவாரு. ஃபோர்த் மிசுகாகி யாகுரா வாட்டர் ஸ்டைல் ஆக்வா மிரர் ஜுட்ஸு பண்ணுவான். நருட்டோ அண்ட் பியோட மிரர் இமேஜஸ் வரும். வந்த பர்சன்ஸோட பவர் சேமா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். பின்னாடி போறப்ப பபிள்ஸ் வரும். நருட்டோ நோட் பண்ணுவான். உட்டக்காட்டா வருவான். நருட்டோ இந்த ஜுட்ஸு உட்டக்காட்டாவான்ட்டு பார்ப்பான். நருட்டோ ஷோல்டர்ல படும் பபிள் பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். நருட்டோ ஹொத்தாருக்கு காடா இருந்தப்ப உட்டக்காட்டாவை எனிமி நேச்சு சண்டை போட்டிருப்பான் இல்லையா? அப்ப நருட்டோ பபிள்ல மாட்டிருப்பான். பார்த்தா க்ளோனா இருக்கும். மேல அட்டாக் பண்ண வரும்போது ஹொத்தாரு அவரும் என்ன ப்ரொடெக்ட் பண்றவர் தான் சொல்லியிருப்பா. ஃபைட் ஸ்டாப் ஆயிருக்கும். நருட்டோ அண்ட் உட்டக்காட்டா சப்கான்சியஸ்ல பேசிக்குவாங்க. உட்டக்காட்டா அப்பனா நீயும் ஜின்சுருக்கியான்னு கேட்பான். ஆமா நீயுமான்னு சொல்லி கேட்பான். உட்டக்காட்டா நீ காணாம போயிட்டதா கேள்விப்பட்டேன், எதை நம்புறதுனே தெரியலமா. நருட்டோ அக்காட்சிக்கு அவனை பிடிச்சிட்டாங்களான்னு கேட்போம். ஆமா நான் உங்களை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எனக்காகவே காத்துட்டு இருந்தானுங்கன்பா. பாஸ்ட்டுக்கு சீன் ஜம்ப் ஆகும். ஒத்தாரு உட்டக்காட்டா கிட்ட மாஸ்டர் இங்கதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்பா. உட்டக்காட்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுவான். ஏன் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கவும், இல்ல நான் போய் ஆன்பு பிளாக் ஆப்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன், நான் ஓடுறத டயர்ட் ஆயிட்டேன், அவன் கூட சேர்ந்து டிராவல் பண்ணி உன்னை ட்ரெயின் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன்பா. ஒத்தாரு சந்தோஷப்பட்டிருப்பா. உட்டக்காட்டாக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைச்சிருக்காது. அப்ப சுக்ரிக்கு ஏதாவது ஆயிருக்குமோட்டு தேடுவான். நினைச்சபடியே யாரோ அட்டாக் பண்ணிருப்பாங்க. 6 டெயில்ஸோட ஜின்சுருக்கின் வாய்ஸ் கேட்கும். நீங்க தான் சுக்ரியை கொன்னதான்னு கேட்பான். உட்டக்காட்டா பெயின் இருப்பான். புது உலகத்தை படைக்க போறேன், அப்புறம் அதுக்கு நீ தேவை, சொல்ல போனா உனக்குள்ள இருக்க டெய்ல்டு பீஸ்ட் எனக்கு தேவைன்பான். அப்படியான்ட்டு உட்டக்காட்டா பாக்குறப்ப 6 டெயில்ஸ் நீ எனக்குன்பான். மிசைல்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவும் உட்டக்காட்டா சம்மரைஸ் ஆயிருவான். இறுதியா சீரியஸ் ஐட்டியன்பான் பெயின். உட்டக்காட்டா டெய்ல்டு பீஸ்ட் க்ளோக் வெர்ஷன் 2 என்ட்ராவான். பெயின் அதான் நம்ம தேடுற சக்தின்பான். பெயின் அவனோட 5 பார்ட்ஸ் வச்சே பிடிச்சிருப்பான். மாட்டிஸ்ங்கிற மாதிரி பாக்குறப்ப சடனா ப்ளூ வாட்டர்னா இருப்பான். இதுக்கு அடுத்து வைக்கிற அடியில வேற லெவல்ல இருக்கும். ஈவன் கேமலியானே துடிக்கும். எஸ்கேப் ஆகி ஓடுங்க அந்த 5 பார்த்துமே. யாஹிகோ பெயின் இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு கீழே வருவான். 6 டெயில்ஸ் என்ன நோக்கி வான்பான். அட்டாக் பண்ண வரவும் புஷ் பண்ணி விட்டுருவான். ஏகப்பட்ட ட்ரீஸ் எரியும், அதையும் தடுத்திருப்பான். அட்டாக் பண்ண வரவும் அயன் ராட வச்சு சொருகி இருப்பான். வழியில இருக்கப்ப மிசைல்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பாங்க. வேற லெவல்ல பிளாஸ்ட் ஆயிருக்கும். செத்த பார்ட்ஸையும் ரெசரெக்ட் பண்ணிருப்பாங்க. உட்டக்காட்டா டிஃபீட் ஆயும் ஹொத்தாரு நீ வாழ்ந்தாகணும்ட்டு ஒரு பபுள் அனுப்புவான். அது வழியே ஹொத்தாருவை பார்க்குறப்ப உட்டக்காட்டா மனசு பூராவுமே ஹொத்தாரு கூட இந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஹொத்தாருவை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்காம அந்த பபுல்ல அந்த விஷனை காட்டுவாங்க. அப்படியே அங்க இருக்க பூல பட்டு உடையும். ஹொத்தாரு அண்ட் உட்டக்காட்டாவோட ஃபியூச்சர் செகண்ட்ஸ்ல உடஞ்ச மாதிரி. உட்டக்காட்டா கிட்ட நருட்டோ ஏன் எதுக்காக காட்டுக்குள்ள தனியா போனேன், ஹொத்தாரு கூட சேர்ந்து தப்பிச்சு போயிருந்தா வாழ்க்கை அழகா இருந்திருக்கும்லன்பா. உட்டக்காட்டா என் வில்லேஜை சேர்ந்த ட்ராக்கிங் யூனிட் என்ன தேடிட்டு இருந்தாங்க, நான் ஓடுறதுல டயர்ட் ஆயிட்டேன், அதனால அவங்ககிட்ட கேட்டுட்டு வாழ்க்கையை நிம்மதியா வாழலாம்னு நினைச்சேன். உடையும்படியான வாழ்க்கையை நான் வாழ விரும்பல, அப்புறம் ஓடிக்கிட்டே இருக்க ஹொத்தாருவோட வாழ்க்கைய நான் காப்பாற்ற விரும்பினேன்பா. நருட்டோ ஆனா உட்டக்காட்டா நீங்கும் போது உட்டக்காட்டா நான் எதுக்காக அப்படி யோசனை தெரியல, அப்படிப்பட்ட கனவை ஏன் விரும்பணும்னு தெரியலன்பா. இப்போ எல்லாமே அர்த்தமில்லாததா போச்சுன்பா. நருட்டோ தலகுனிவான். உட்டக்காட்டா நான் நம்பின என்னோட மாஸ்டர் எனக்கு துரோகம் செஞ்சுட்டதான் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன், அப்புறம் அதனாலேயே நான் மனசை விட்டேன். மனுஷங்களை எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு ஆள் மேல ஹொத்தாரு அவளோட நம்பிக்கை வச்சான்பா. ஹொத்தாருவும் அவன் மற்றவங்க கிட்ட மறைச்சு வச்சிருந்த அவ விதிங்கிற வழியை தாங்கினா. ஜின்சுருக்கியா இருக்க நம்மள போல ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீயும் அவளும் ஒன்னும் போலன்பா. உட்டக்காட்டா ஹொத்தாருன்ட்டு ஃபீல் பண்ணுவான். பாஸ்ட்ல ஹொத்தாருவோட சப்கான்சியஸ் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் நான் யாரையும் காயப்படுத்த
கரும்புல நருட்டோவையும் காயப்படுத்திட்டேன் உட்டக்காட்டாவையும் காயப்படுத்திட்டேன்ட்டு அழுதுட்டு இருப்பா. உட்டக்காட்டா பக்கத்துல போய் பாப்பான். உட்டக்காட்டா நான் இங்கதான் இருக்கேன், நருட்டோ நானு 2 பேர் உயிரோட தான் இருக்கேன் இருப்பான். ரொம்பவும் வருத்தப்படுற ஹொத்தாரு நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்ட்டு என்ன போல ஆள்லாம் இந்த ஜுட்சுவோடவே சேர்ந்து மறைச்சு போயிடணும்ட்டு அழுவா. உட்டக்காட்டா அப்படி சொல்லாத, அதை நடக்கவும் நான் விட மாட்டேன். ஒரு மாணவி அவ குரு சொல்றத கேட்கணும்லன்பா. ஷாக்காவா மாஸ்டர் என்ன சொன்னீங்கன்னு கேப்பா ஹொத்தாரு. உட்டக்காட்டா வா வீட்டுக்கு போல ஹொத்தாருன்பா. தேங்க்ஸ் பண்ணிட்டு கண்ணை துடைக்கும் போது அவளோட ஃபீலிங்கே வேட் ஆகும். உட்டக்காட்டா என்னாச்சு என்ன பிரச்சனை கேட்பான். ஹொத்தாரு அவனை தள்ளி விட்டு இவளை விட்டு தூரமா விலகி போக சொல்லுவா. எவ்வளவு தூரம் என்ன விட்டு விலகி போறீங்களோ தயவு செஞ்சு போயிருங்கன்பா. உட்டக்காட்டா பாக்குறப்ப என்னோட ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சு இதை என்னால அதிக நேரத்துக்கு கட்டுப்படுத்த முடியாதுன்பா ஹொத்தாரு. இந்த ஃபர்பிடன் ஜுட்சு எப்ப வேணாம என்ன பொழந்துகிட்டு மொத்தமா வெடிக்க போகுதுன்னு இருப்பா. ஒன்னும் இல்லைன்னு இருப்பான் உட்டக்காட்டா. மாஸ்டர்ன்பா என்ன நம்பன்ட்டு கட்டி பிடிச்சிருப்பான் உட்டக்காட்டா. அந்த ஃபர்பிடன் ஜுட்சுல கை வச்சிருப்பான். பிரசன்ட் உட்டக்காட்டா நருட்டோ கிட்ட நான் ஹொத்தாருவை சந்திக்கிற வரைக்கும் காத்துல எங்க போறோம் என்ன செய்யறேன்னே இல்லாம பபிள்ஸ் அது பாட்டுக்கு போகும்ல, அது போலதான் என் வாழ்க்கை இருந்துச்சு. உண்மைக்கான வழியை அவதான் எனக்கு காமிச்சா. அதுக்கப்புறம் தான் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். ஹொத்தாருவோட டீச்சரா இருக்க எவ்வளவு முரண்பாடா இருக்குல்ல. என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் நான் நல்ல முடிவுன்னு எடுத்த டெசிஷன் அது. அதுக்குள்ளேயே என் வாழ்க்கையை பறிச்சுட்டாங்க. இப்ப மீட்கப்பட்டிருக்கேன். அப்புறம் எனக்குன்னு இருக்க சுய விருப்பங்களும் இப்ப இல்ல. நான் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிற டிஃபரெண்டான பாத்துல இப்ப நடக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நருட்டோ இப்ப ஒன்ன மேனிபுலேட் பண்ண வந்தான், அக்காட்சிக்கையும் மேனிபுலேட் பண்ணான். இப்ப மொத்த உலகத்தையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்க பாக்குறாங்க. அப்படிப்பட்டவன் சொல்ற விஷயத்தெல்லாம் நீ கேட்டு செய்ய போறியா? ஹொத்தாருவ நீ திரும்ப பார்த்தா நீ ஒரு வார்த்தை கூட பேச முடியாம அவ கூட சண்டை போட வேண்டிய நிலைமை வரும். உன் சுய விருப்பத்தை இப்பனாச்சும் கூட நீ எடுத்துக்க முடியும். இந்த சண்டை அர்த்தம் இல்லாததுமா நருட்டோ. உட்டக்காட்டா நருட்டோன்னு கூப்பிடுவான். எனக்கு தெரியல சூழ்நிலை இப்படி இருக்கனாலயா இல்ல எப்படின்லாம் தெரியல. நான் என்னோட உண்மையான ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அதை கேட்டதுக்கு நன்றின்ட்டு உட்டக்காட்டா ஐஸ் ஓபன் பண்ணுவான். மாஸ்கட் மேனோட ஐஸ் ஓட்டவே மாறும். நருட்டோ மேல பபிள் பட்டிருக்கும் இல்லையா ஆரம்பத்துல, அது வெடிக்கும். நருட்டோ சுத்திட்டு போய் விடுவான். எப்படி சமாளிச்சு ஒரு கிளை பிடிச்சு நிப்பான். பி நருட்டோன்ட்டு வந்து பாக்குறப்ப ஏகப்பட்ட பபிள்ஸ் அவங்க கிட்ட போகும். உட்டக்காட்டா வாட்டர் ஸ்டைல் பபிள் ஜுட்சு பண்ணுவான். பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். பி காப்பாத்திருவாரு. சுத்தி வர விஷயங்கள் ஸ்பார்க்ல ஆகிறத நோட் பண்ணுவாங்க. பார்த்தா ஃபூ சீக்ரெட் நின்ஜுட்சு ஸ்கேல்டு ஸ்னேக் ஜுட்சு பண்ணுவா. பயங்கர ஃபிளாஷி ஆயிரும். ஹான் அப்புறம் யுகிட்டோ நீ அட்டாக் பண்ணுவாங்க. எப்படி ரெப்பல் பண்ணிட்டு பின்னாடி வந்துருவாங்க. பி இந்த லைட்ல என்ன ஒன்னும் பண்ணாது, ஏன்னா நான் போட்டிருக்க கண்ணாடி தான் பெஸ்ட்னு பாரு. நருட்டோவால அவங்களோட ஈவில் இன்டென்ட்டை பார்க்க முடியும். அதனால தான் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. என்னதான் கண்ணை மறைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்களால அதை ஈஸியாவே பார்க்க முடியும். எயிட்டெல்ஸ் பி கிட்ட யுகிட்டோவும் இருக்கா. எல்லா ஃபார்மர் ஜின்ஷுரி கீஸா இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கண் ஷரிங்கானும் இன்னொரு கண் ரெனேகானாவும் இருக்கு. அவங்களோட உயிர் மட்டும் போகல, அவங்களோட கண்களுமே மொத்தமா மாறி இருக்கு. பலியாட பயன்படுத்துறாங்கன்ட்டு யுகிட்டோவை நினைச்சு வருத்தப்படும். உன்னையும் பிடிச்சிருந்தா இதே தான் நடக்கும், நிஜமா சொல்றாங்க எயிட்டெல்ஸ். பி அவங்கள பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கோவம் தான் வருது, ஆனா அவங்கள போல கண்கள் எனக்கு மாறாதது ஒரு ரிலீஃபான விஷயம் தான் பாரு. நீ தான் கண்ணாடியை போட்டு கண்ணை மாச்சிருப்பியாச்சுன்ட்டு எயிட்டெல்ஸ். அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னா காட் டவுன் பண்ணிடாதுங்க. நருட்டோ ஃபேக் மாதராவோட கண்களும் சேமா தான் இருக்கு. இதுக்கு முன்னால அவன் போட்டிருந்த மாஸ்க் இது இல்ல, அது டிஃபரெண்டா இருக்கு. அதுல ஒரு கண்ணில் பார்த்தா இதுல 2 கண்ணையும் பாக்குறான்பா. மாஸ்க்டு மேன் அது மட்டும் டிஃபரெண்ட் இல்லடா, எனக்கு ஏத்த மாதிரி இதை நான் உருவாக்கி இருக்கேன். போர் தாக்குதல்களை கடினமா தாங்குற மாதிரி. அப்படிங்கவும் நருட்டோ நீ எப்பவும் மறைச்சு வச்சிருந்த உன்னோட இடது கண் ரெனேகான் நாகட்டா அப்புறம் இன்னொரு மாதரா போலன்பா. மாஸ்க்டு மேன் ஜெர்க்காவான். நருட்டோ நாங்க 2 மாதராவையும் தடுத்து நிறுத்துவோன்பா. 2 பேர் நான் சொன்னேன்னு கேட்பா மாஸ்க்டு மேன். இப்பதான் பாஸ்ட்ல காட்டுவாங்க. காபுட்டோ சமன் பண்ணப்ப ஒரு கஃபனை காட்டாம வந்திருப்பாங்கல்ல. மாஸ்க்டு மேன் பதறி போயிருப்பான். என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணாமே வந்திருப்பேன்ட்டு காபுட்டோ உன்னால என்ன மறுக்க முடியாதுன்னு இருப்பான். ஏன்டா எங்க அதை எடுத்துன்னு கேட்டிருப்பான் மாஸ்க்டு மேன். கவலைப்படாத, இதை பத்தி நான் யாருகிட்டையும் சொல்லிட்டு இருப்பான் காபுட்டோ. அப்பவே மாஸ்க்டு மேன் மாதராவை பார்த்திருப்பான். காபுட்டோ மேல கடுப்பாவான் மாஸ்க்டு மேன். பி நருட்டோ கிட்ட 2 பேருங்கிற நமக்கு முன்னால இருக்கிறதா மாதரான்பாரு. மாஸ்க்டு மேன் சிரிக்கவும் அவனை பாப்பாங்க. நீங்க என்னோட பாஸ்ட் நேமான டோபின் கூட கூப்பிட்டுக்கங்க. போர் ஆரம்பிச்சிச்சு. பேரெல்லாம் இங்க கணக்கே இல்ல. மாதராவோ டோபியோ உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அப்படி கூப்பிடுங்கன்பா. யாரு தாண்டா நீங்க கேட்பான் நருட்டோ. நானா ஒன்னும் இல்ல, எவனா இருக்கும் விருப்பமும் இல்ல. எனக்கு தேவையில்லாம் ப்ராஜெக்ட் சூக்கினோமி வெற்றி அடையணும், அவ்வளவுதான். விரக்தி மட்டும் இருக்க இந்த உலகம் இருந்து எந்த வேலையும் இல்ல. ஆனா போல ஜின்சுரிக்கு உடம்புக்குள்ள கட்டாயமா டெய்லி பேச செலுத்துறாங்க. அப்புறம் அது உங்களை விரக்தியை மட்டும் தான் அனுபவிக்க வைக்கும். தப்பா சொல்றேன்னா என்ன? கண்டிப்பா என்னோட விரக்தியில கொஞ்சமாவது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சமானாவதுன்பா. நருட்டோ அதை முடிவு செய்ய நீ யாருடான்னு எந்திரிப்பான். 9 டெய்ல்ஸ் கண்ண முடிக்கும். எனக்குள்ள டெய்லி பீஸ் இருக்கனால சந்தோஷமா இல்லைன்னு யார் சொன்னான்பா. டெய்லி பீஸ் முடிக்கும். பி பார்த்து சந்தோஷப்படுவாரு. நருட்டோ உனக்கு இந்த உலகத்தை சுத்தமாவே பிடிக்கலின்ட்டு இங்க போற தொடங்கி விட்டுட்டு நான் ஒண்ணுமே இல்லைன்ட்டு நீ விளையாண்டு போவ பார்த்துட்டு சும்மா இருப்பமா. நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்ட. உன் மூஞ்சில இருக்க மாஸ்கை இப்பவே அடிச்சு நொறுக்கிறேன்பா. நீ சொல்றது சரிதான்ட்டு பி நான் ஃபர்ஸ்ட் போறேன் பாரு. மாஸ்க்டு மேன் இந்த மாஸ்கை உடைக்க ட்ரை பண்றது அவ்வளோ ஒன்னும் ஈஸி இல்ல தம்பின்பா. மாஸ்க்டு மேனோட 6 பேட்ஸ் இருப்பாங்க. பி அண்ட் நருட்டோ இப்பதான் ரியலைஸ் பண்ணுவாங்க. மாஸ்க்டு மேன் 8 டெய்ல்ஸ் 9 டெய்ல்ஸ் நீங்க எனக்கு சொந்தமாயிட்டா அப்புறம் நான் என்னோட ப்ராஜெக்ட் சுக்கினோமியை அச்சீவ் பண்ணிருவேன்பா.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜின்சுருக்கி வெர்சஸ் ஜின்சுருக்கிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க நருட்டோ.